அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். மிதுன ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் ஆனி மாதம் ஆகும். இந்த ஆண்டின் ஜூன் 16ஆம் தேதி சூரியன் பகவான் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மேலும் மிதுனத்தில் புதன் சுக்கிரன் சேர்க்கையும் நடைபெற உள்ளது. இதனால் 3 கிரகங்களின் சேர்க்கையும் உங்களுக்கு யோகம்தான். புதாதித்ய யோகம், சுக்கிராதித்ய யோகம் உருவாக உள்ளது. இதனால் உருவாகும் சுப பலன்கள் உங்களுக்கு தொழில், வேலை, வியாபாரத்தில் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். மிதுன ராசியில் இருக்கும் செவ்வாய் 12ஆம் தேதி மேஷ ராசிக்கு இடம்பெயர்ச்சியாகின்றார். கும்பராசியில் இருக்கும் சனி வக்கரமடைந்து 28ஆம் தேதி மகர ராசிக்கு வருகின்றார். நவகிரகங்களின் சஞ்சாரத்தினால் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமும் கிடைக்கப் போகின்றது. ஆனி மாதத்தில் சூரியன் மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய 32ஆம் தேதி கடகராசிக்கு இடம்பெயர்ச்சியாகின்றார். ரிஷப ராசியில் இருக்கும் புதன் 18ஆம் தேதி மிதுன ராசிக்கு சென்று 32ஆம் தேதி கடகராசிக்கு அமரப்போகின்றார். மேசராசியில் இருக்கும் சுக்கிரன் 4ஆம் தேதி ரிஷப ராசிக்கு மாறி 29ஆம் தேதி மிதுன ராசிக்கு போவார். தமிழ் மாதங்களில் சித்திரை மாதத்தை தான் வருடப்பிறப்பாக நாம் கொண்டாடுவோம். 3வது மாதமாக ஆனி மாதம் இருக்கும். மிக நீண்ட மாதமாகவும் ஆனி மாதம் இருக்கின்றது. இந்த மாதத்திற்கு 32 நாட்கள் உள்ளது. சூரியனின் வடதிசையில் பயணமாக உள்ளார். உத்தராயணத்தின் கடைசி மாதமாகவும் வருவது ஆனி மாதம். மிதுன ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் இது மிதுன மாதம் என்றுதான் அழைக்கலாம். கிரகங்களின் கூட்டணி சஞ்சாரத்தினால் ஆனி மாதத்தில் பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இந்த ஆனி மாதத்தில் கிடைக்கும் என்று பார்த்திடலாம். இந்த மேஷராசி அன்பர்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றி காணும் குணம் கொண்டவர்கள்தான் இந்த மேஷராசி அன்பர்கள். இவர்களுக்கு இந்த ஆனி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் வழங்கும் என்று பார்க்கலாம். முதலில் இந்த மாதத்திற்கான உங்களுடைய கிரக நிலை எப்படி இருக்கும்னு பார்த்துருவோம். உங்களுடைய கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிப்பது யோகம்தான். உங்களுடைய ஆரோக்கியம் சீராகி உங்களுடைய உற்சாகப்படுத்தும். உடன்பிறப்புகள் வழியில் ஒரு நல்ல சம்பவம் நடைபெறும். லாபஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பதால் தொழிலில் லாபமும் அதிகரிக்கும் என்றாலும் இந்த மாதம் வக்கரம் பெறும் பொழுது சனி பகவான் ஒரு சில சமயங்களில் அதிக விரயமும் வருமானத்தில் தடுமாற்றமும் ஏற்படலாம். உங்களுடைய தொழிலில் நீங்கள் அதிகமாக கவனமாக இருக்க வேண்டும். இந்த மாதத்தில் சனி வக்கரம் பெறும் நாள் என்று பார்த்தால் ஆனி மாதம் 5ஆம் தேதி கும்பராசியில் சனி வக்கரம் பெறுகின்றார். உங்கள் ராசிக்கு 10, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் சனி பகவான். அவர் வக்கரம் பெறும் பொழுது தொழிலில் சில இடையூறுகள் உங்களுக்கு வந்து சேரும். பணி சுமையும் அதிகரிக்கும். பங்குதாரர்கள் விலகி செல்வதாக உங்களை பயமுறுத்துவார்கள். பெற்றோர்களின் உடல்நலத்திலும் கவனம் தேவை. வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த தகவல்கள் உங்களுக்கு தாமதமாக வந்து சேரும். எளிதாக முடிக்க வேண்டிய வேலைகளை கூட நீங்கள் போராடிதான் அதை வெற்றி காண முடியும். உங்களிடம் கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்புகளை மற்றவரிடம் கொடுப்பதன் காரணமாக சில பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்கவும் வாய்ப்புள்ளது. இது போன்ற நேரங்களில் சனிக்கிழமை தோறும் நீங்கள் விரதம் இருந்து சனி பகவானை வழிபடுவதுதான் நல்லது. மற்றவர்களுக்கு பணம் வாங்கி கொடுக்கும் முன்பு யோசித்து அல்லது உங்களுடைய துணைவர் அல்லது நல்ல ஆலோசனை யோசனை பெற்று அதற்கேற்றவாறு நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பொருளாதார பற்றாக்குறையை சமாளிக்க மற்றவரிடம் கைமாற்றாக பணம் வாங்கும் சூழ்நிலையும் ஏற்படும். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரித்து வரும் புதன் பகவான் ஆனி மாதம் 12ஆம் தேதி சுகஸ்தானத்திற்கு செல்ல இருக்கின்றார். உங்கள் ராசி அடிப்படையில் பார்க்கும் பொழுது 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் புதன் பகவான். அவர் சுகஸ்தானத்திற்கு வரும்பொழுது வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். இடம், பூமி சம்பந்தப்பட்ட வகையில் உங்களுக்கு ஏற்பட்ட வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும்.
உங்களுடைய தாய் தந்தையார் ஆதரவு எப்பொழுதும் உங்களுக்கு இருக்கும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியும் உங்களுக்கு கைகூடும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் கெடுபிடி மாறிவிடும். அவர்கள் உங்களின் முன்னேற்றத்திற்கு உங்களுக்கு உறுதுணையாக இருந்து வெற்றியும் கொடுப்பார். ஆனி மாதம் 23ஆம் தேதி கடகராசிக்கு சுக்கிரன் போவார். உங்கள் ராசிக்கு 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் சுக்கிரன். குடும்பஸ்தானம் மற்றும் கலஸ்திரஸ்தானத்திற்கு அதிபதியானவர் 4ஆம் இடத்திற்கு வரும்போது உங்களுக்கு பொன்னான நேரமாக அமையும். புதிய பாதைகள் வந்து சேரும். புகழ்மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை செய்து கொடுப்பார்கள். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்களை வாங்கும் யோகமும் வந்துவிட்டது. வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்து உங்களுக்கு உத்தியோகத்திற்கான அழைப்புகளும் வந்து சேரும். ஆனி மாதம் 27ஆம் தேதி உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ரிஷபராசிக்கு போவார். அவர் தனஸ்தானத்திற்கு செல்லும் இந்த நேரத்தில் தனவரவு உங்களுக்கு தாராளமாக இருக்கும். நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். கொடுக்கல் வாங்கலில் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியும் திருப்தியும் ஏற்படும். வருமானமும் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். சொத்து வாங்கும் யோகமும் உண்டு. இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும் வாய்ப்புகளும் தேடி வரும். உங்களுடைய குடும்ப முன்னேற்றமும் அதிகரிக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. வியாபாரமும் தொழில் செய்பவர்களுக்கும் பிறருக்கு பொறுப்பு சொல்வதை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு உண்டு. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பெறும். மாணவ மாணவியர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமும் ஏற்படும். பெண்களுக்கு தாய் தந்தையரின் ஆதரவு உங்களுக்கு திருப்திகரமாகவும் இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு பண தேவைகளை பூர்த்தி செய்யும் நாட்கள் என்று பார்த்தால் ஜூன் மாதம் 22, 23, 27, 28, ஜூலை 3, 4, 8, 9. உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்று பார்த்தால் பிரவுன் நிறம். உங்களுக்கு இந்த மாதத்தில் பரிகாரம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தால் உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உங்களுடைய நிதிநிலை எவ்வாறு இருக்கின்றது என்பதை பொறுத்து உங்களால் முடிந்த ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்யுங்கள். ஆடை தானம், கல்விக்கு தேவைப்பட்ட பேனா, பென்சில், நோட்புக் உங்களுக்கு எவ்வளவு வசதி இருக்கோ அவ்வாறு உதவி செய்யுங்கள். அதுவே உங்களை வாழ்க்கையில் உங்களுக்கு செட்டிலாக வைக்கும்.